கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டைங்க, எப்போ பார்த்தாலும் பிரச்சனைங்க. என்னங்க, கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் மன வருத்தம், பிரச்சனை. அந்த அம்மா கேட்டால் அந்த அம்மா நியாயம் சொல்லும். இவர் பண்ணுறது பூரா தப்பு, இப்படி பண்ணுறார், அப்படி பண்ணுறார், என்னை குடும்பப்படுத்துகிறார், நான் எப்படி வாழ்கிறது அப்படி சொல்லி ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டோம். அந்த அம்மா அப்படி தான் சொல்லும். புரிஞ்சு வாழ்கிற தன்மை இல்லை. இவர் என்ன செய்வார், இவர் அவள் பண்ணுறது பூரா இப்படி தான் தப்பு பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ணாத பண்ணான்னு சொல்லிட்டு 1008 புகார் சொல்லுவார். இந்த பஞ்சாயத்து பண்ண வந்திருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு புத்தி தடுமாறிடும். யாருக்கு என்ன சொல்கிறதுனே புரியாது. அந்த அம்மா பேசுகிறது பார்த்தா ஒரு வகையில் நியாயமாக இருக்குது, இவர் பேசுகிறது பார்த்தா ஒரு வகையில் நியாயமாக இருக்குது. இந்த பிரச்சனை எங்கே தான் போய் தீர்றதுனே தெரியல. பிரச்சனையாகவே வண்டி போய்ட்டு, வாழ்க்கை பிரச்சனையாகவே போய்ட்டு. ஆனால் பஞ்சாயத்து பண்ணி பார்ப்பாங்க, ஸ்டேஷனுக்கு போய் பார்ப்பாங்க, அங்கே போய் பார்ப்பாங்க, இங்கே போய் பார்ப்பாங்க, அந்த முடிவே ஆகாதுங்க. இது சாதகத்தில் வருமா, இது சாதகத்தில் தெரிஞ்சுக்கலாமா, இது எப்போ தான் அவங்க புருஷன் படி சண்டை கட்டுறது நிப்பாட்டுவாங்க. சரி, முடிஞ்சு போச்சு. கோர்ட்டு கேஸுன்னு போய் 2 பேத்துக்கும் விவாகரத்தும் வாங்கிட்டாங்க. ஒரு பையன் இருக்குது, விவாகரத்து வாங்கிட்டாங்க. 2 பேரும் பிரிஞ்சு வாழ்கிறாங்க. பிரிஞ்சு வாழணுன்னு என்ன செய்ய போகிற, மறுபடியும் இன்னொரு மனைவி கட்டணும் அல்லவா. இவரும் இன்னொரு மனைவி கட்டிட்டார், அந்த அம்மாவும் இன்னொரு கணவர் கட்டிட்டாங்க. பையன் கணவர்கிட்ட இருக்கார், பையன் குழந்தை கணவர்கிட்ட இருக்குது, பள்ளிக்கூடம் போயிட்டுருக்கு. சரின்ட்டு அப்போ பாருங்கள், அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. மறுபடியும் பிரச்சனை ஆயிடுச்சு, இவங்களுக்குள்ளே மறுபடியும் பிரச்சனை சிக்கல் ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த சாதகத்தில் தெரியுங்களா ஏங்க அப்படியே பிரச்சனையாக போகுது. முதல் மனைவியும் பிரச்சனையே போய், ஆனால் 2 பேருமே கரெக்டான பதில் சொல்கிறாங்க, 2 பேரும் நியாயத்தை தான் சொல்கிறாங்க. அப்போ கோர்ட்டு கேஸ்னு போய் பிரிஞ்சுக்கிட்டாங்க. இது அவங்க சாதகத்தில் பார்த்தா தெரியுங்களா அப்படின்னா, இது தாங்க 11ஆம் இடம் வேலை செய்கிறது. இருதார அமைப்புள்ள சாதகம், 2ஆம் தார அமைப்புள்ள சாதகம். இது தன்னுடைய வேலையை கண்டிப்பாக செய்யுங்க. அப்போ கணவர் மனைவிக்குள்ளே மன வருத்தம் பிரச்சனையாகவே சண்டையாகவே போயிட்டுருக்கு. அப்போ இருதார அமைப்பு இருக்குன்னா, இருதார அமைப்பு 2ஆம் தார அமைப்புன்னு சொல்ல முடியாது. 2 பேருமே 2 தாரம் கட்டிட்டாங்க. இது எப்படிங்க, இது சாத்தியமா அப்படின்னா, இதில் எப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு தாரம் மேரேஜ் பண்ணி குடும்பம் நடத்திட்டு இருந்தார், குழந்தை பிறந்துச்சா, 6 கூடயும் 7ஆம் இடத்துக்கு போனால், 6 கூடயும் இவரோட சாதத்தில், கணவரோட சாதத்தில் 6 கூடயும் 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். 7ஆம் இடத்துக்கு போனால் அப்போ மனைவி பிரச்சனை பண்ணும். இவர் மனைவியை திருத்திரணும்னு ஆசைப்படுவார், அந்த அம்மா இவரை திருத்தணும்னு ஆசைப்படுது. இப்போ இந்த ஜென்மத்தில் 2 பேருமே திறந்து போகிறதில்ல, கோர்ட்டு கேஸ்ன்னு பிரிஞ்சுட்டாங்க. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, 6 கூட 7ஆம் இடத்துக்கு போனால் கணவர் மனைவி ஒத்துமையாகவே இருக்க முடியாதுங்க. 7 கூட 8க்கு போனால் உடனே விவாகரத்து பண்ணுவாங்க. இந்த குழந்தையெல்லாம் பிறக்காதுக்கு முன்னாடியே விவாகரத்து பண்ணுவாங்க. 6 கூட 7க்கு போனதுனால குழந்தை பிறந்து கொஞ்சம் நாளைக்கு பார்ப்போம், ஓரளவுக்கு நம்ம பிடிமானத்துக்கு வருவாங்களா அப்படின்னே பார்த்துட்டு விவாகரத்து பண்ணுவாங்க. ஆனால் 7 கூட 8க்கு போயினால் உடனே விவாகரத்து, கோர்ட்டு கேஸு, பிரச்சனை சிக்கல். அப்போ 8க்கு போனாலுமே சில பேர் விபத்து கணத்தில் போய் சிக்கிடுவாங்க, சிக்கி இறக்கக்கூடிய சூழ்நிலையும் வந்துடும். இதுதான் சாதங்கிறது. பொருத்தம் பார்க்கும்போதே ராகுக்கு எங்கே இருக்குது, செவ்வாய் எங்கே இருக்குது, 7 கூட 8க்கு போயிட்டானா, 6 கூட 7ஆம் இடத்துல நிற்கிறானா, 7 கூட 12க்கு போயிட்டானா, இதெல்லாம் மெயினாக பார்த்துட்டு, பொருத்தம் பார்க்குறத விட இந்த கட்டமும் மெயினாக பார்க்கணும். இப்போ 7 கூட 8க்கு போய் அந்த திசை வருமா, 6 கூட 7க்கு போய் அந்த திசை வருமா, இந்த கணவர் மனைவி எப்படி ஒற்றுமையாக இருப்பாங்க, அதை மெயினாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம சாதகத்தை சேர்த்து வச்சா அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சு பசங்க பிள்ளைங்க பிறந்து நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்குவாங்க. இதை விட்டுட்டு பொருத்தம் மட்டும் மெயினாக பார்த்துட்டு 10க்கு 10 பொருத்தம் இருக்குது, திசா சந்தி இல்லை, ராகுக்கு இது இல்லை, செவ்வாய் இல்லைன்னு நம்ம சேர்த்து வச்சோம்னா, கட்டம் பார்க்காமல் சேர்த்து வச்சோம்னா அவங்களுக்குள்ள பிரிவினை வந்துடும். 6 கூட 7ஆம் இடம் வந்தால் அந்த மனைவி கணவரை திருத்தலான்னு பார்க்கும், கணவர் மனைவியை திருத்தணும்னு ஆசைப்படுவார், 2 பேருமே திருந்த மாட்டாங்க, பிரிவினை வந்துடும். இதுதான் சாதகம். வாழ்க்கை வளமுடன் வாழ்த்துக்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, தெளிவாக சாதகம் சொல்லணும். வாழ்க வளமுடன்.